பாருவ வச்சு எவ்வளோ டிஆர்பி வாங்க முடியுமோ எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ தான் எல்லாரும் தூங்கி முழிச்சு வராங்க. விஜேஎஸ் அண்ட் இந்த பிக் பாஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே. அதனால் ஒன்றா பாருவோட மிஸ்டேக்ஸ் இப்போ தான் கொஸ்டின் பண்ணுறாங்க. பாரு உங்களோட வேலையை எப்படி கமர்தீன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமர்தீனையும் பாருவையும் நிற்க வச்சு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கமர்தீன் தான் போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வேறு சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாரு பிடிச்சி கேட்குறாரு விஜேஎஸ். உடனே பாரு சொல்கிறாங்க, பாரு வேலை பார்க்கக்கூடியவள் தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் வேலை பார்க்குறது நீங்களே சொல்கிறீங்களா அப்படின்னோடனே பாரு சொல்கிறாங்க, ஆமாம் நான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சி தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம பெரிய பிரச்சனை. பாருவோட எல்லா மிஸ்டேக்ஸையும் நார்மலைஸ் பண்ணுறாங்க. அவங்க முரண்டு பிடிச்சி வேலை பார்க்குறேங்கிறதுக்கு இது அவங்க வீடு கிடையாது, இது பிக் பாஸ் வீடு. இங்கே வந்து முரண்டு பிடிச்சி தான் வேலை பார்ப்பேன்னா அப்போ மற்றவங்க எல்லாரும் இங்கேயும் நிறைய பேர் அவங்களும் வீட்டில் செல்லமாக இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் வேலை பார்க்குறது இல்லையா? அது அவங்க ஈஸியாக நான் அப்படி தான் முரண்டு பிடிச்சி வேலை பார்ப்பேன்னு எப்போவுமே சொல்லுவாங்க. இது இவ்வளோ நாள் வளர விட்டுட்டாங்க. அதை இப்போ பாரு சொல்லும்போது விஜேஎஸ் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு, புரிஞ்சாச்சு, அப்புறமும் நான் இப்படி தான் முரண்டு பிடிச்சி தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஜெயிக்கலை பாரு, நீங்கள் தோத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம். அவர் ஏன் சொல்லாமல் இருந்தாருன்னா, அப்படி இப்படி சண்டை போட்டால் தானே அவங்களுக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் முடிய போகுது. இனி வந்து ஒரு வீக் 2-3 வீக் தான். குக்கிங் எல்லா வேலையும் கம்மியாயிடும். ஸோ எந்த ட்ராமாவும் பெருசாக இருக்க போகிறதில்ல. அதனால் இப்போ வந்து கேட்கலான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு கமர்தீன் நல்லா மாட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வேலை பார்த்ததுக்கு ஷுவராக சுபி தான் போட்டு கொடுத்துருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா சுபிக்ஷாவும் கானா வினோத்தும் கமர்தீன் 3 பேர் தான் நிற்கிறாங்க. கானா வினோத் வந்து கண்டிப்பாக கமர்தீன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். ஸோ சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க அநேகமாக கமர்தீன் நிறைய வேலை பார்த்து கொடுத்தாரு அப்படிங்கிறது. இது எல்லாமே என்னோட கெஸ் தான். அதுக்கப்புறம் விஜேஎஸ் கேட்குறாரு. சரி அதுக்கு பாரு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.